दोनित्यमच्युत पदामुदे अस्मद्गुरोर्भगवतो जय सिन्धोः रामानुजचरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा गृहे प्रपद्ये निरवज्ञानां निसद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्भवमुनीश्वरं श्रीरङ्गे जयतीन्द्रुणा असंस्यादिप्रेक्षाम् यादश्री नरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्द्रन्दान् दीक्षान्ति जयादिविश्वगुणैः बान्धं मुदाग्रे संसेवनिधिं संसे श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरस्तरविपुरा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसिंहे नरहरिधरचिद्योगिने दुःखसाधात् आज्ञं श्रीरङ्गकारिभुवयतिपतेः प्राप्तलक्ष्मी कुसुमास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षतारिं श्रीरङ्गनायकभो यतीन्द्रदृष्टं लक्ष्मी कुसुमसरदिकरुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराणसरोभृभ्यं देव्ययतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरगतिजनचित्रङ्गपूकार्याभ्यां कारुण्यार्चिभूम्येन्द्रविभोहमात्मनिक्षेपजन्यं वेदान्ते वावधूकत्वं यदविदारङ्गपूर्णं वाच्यं नारायणार्यं परमदमनं व्याख्याख्यातमीढि श्रीमद्रङ्गसदादिसंयमनाङ्गमन्तद्वयं श्रीमद्गीतगुरुप्रहास्य पादारविन्दाक्षयं श्रीमद्वेदवदंसदेशेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसादरवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गजटारियोगिजननिष्ठात्मरक्षावरं श्रीमद्रङ्गजटारिवीरं भीष्याडम्बध्वं वन्दे वत्सविभूषणं भुवनं वेदान्तदेशीन्द्रकटाक्षरं संयन्तसारमहवद्यं नारायणाद्यैतुर्वेकपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशयनिकरम् आश्रयामः। येन केनापि प्रकारेण दयवक्तात्वं केवलं मदीयैव शेषमिनस्तहेतुमुच्चरणारविन्द युगलैकान्तिकात्यन्तिकपरभक्तिविघ्नाः मत्प्रसादलब्धमच्चरणारविन्द परभक्तिपरज्ञानपरमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्विभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्षसिद्धमन्यां यथा मद्दास्यरसात्मस्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दाश्रयप्रियः परिपूर्ण अनवरतनित्यविदर्शन अनन्यप्रयोजन अनवधिकास्य प्रियमदनुभवस्त्वं तदाविधमदनुभवजनित अनवधिकास्य प्रीतिकान्तशेषास्तपस्तोचित अशेषशेषदेह नित्यकिङ्करो भव एवं भूतोऽसि இந்த வாக்கியங்கள்லாம் எம்பெருமான் சாதிக்கக்கூடியது. நீ எப்படிப்பட்டவனா இருக்க அப்படின்னு பாஷ்யக்காருடைய பூர்வ, அதாவது சரணாதிக்கு முன்னாடி இருந்த நிலைகள்லாம் சொல்ற. எல்லா நிலைகளும் இந்த பரபக்தி பரஜான பரமபக்திக்கு தடங்களா இருக்கக்கூடியது. இப்ப நீ சரணாதி பண்ணிட்ட. அந்த சரணாதி பண்ணிக்கிச்சே அது ஆர்த்த பிரபன்னனாவோ திருத்த பிரபன்னனாவோ எந்த ரீதியிலோ எனக்கு என்ன பிரகாரம் அந்த துவயத்தை உச்சரித்தவனாக நீ ஆகிறாய், நீ இருக்கிறாய். இப்ப நான் என்ன, இப்போ நீ பரநியாசத்தை பண்ணிட்ட. இப்போ நான் பண்ற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய கிருபை ஒரே, அதாவது கிருபையினுடைய காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கிருபை யாருது? என்னுடையது.
அந்த கிருபை இன்னொருத்தரால் இப்போ வந்து காலில் விழுந்து என்னை காப்பாத்துன்னு ஒருத்த கெஞ்ச, அதனால இறங்கி போய் அவன் மேல பச்சாதாபப்பட்டு இதெல்லாம் அது காரணம் இல்லை. என்னுடைய ஜெயே என்ன பண்றது, இப்போ நீ சன்னாதி பண்ணி பார்த்துட்டு அதுவே என்ன பண்றது, இவ்வளவு நாளா உனக்கு தடங்களா இருந்தது எதுக்கு, அதாவது பரபக்தி பரஜான பரமபக்தி இந்த அவஸ்தையெல்லாம் பெற முடியாதபடி உனக்கு சகேத்துக்குமா இருக்கு, அதுதான் காரணமா இருக்கு. அது அந்த சகேத்துக்கும் விசேஷ வினட்டம் எது பண்ணிட்டு, என்னுடைய தயை பண்ணிட்டு. அப்ப தயனுடைய காரியம் என்ன, எனக்கு தடங்களாய் உமக்கு தடங்களாய் இருந்த, எதுக்கு தடங்களாய் இருந்தது, பரபக்தி பரஜான பரமபக்திக்கு தடங்களாய் இருந்ததான எல்லா விரோதிகளும் அது அனிஷ்ட நிவர்த்தி. இப்போ என் தயையானது போய்கிடுது. சரி, அதுக்கப்புறம் மத் பிரசாதம். இப்போ என்னுடைய அனுகிரகம் அது என்ன பண்றது தெரியுமா, மச்சரணாரவிந்த உலக காந்திகா அத்தியந்திய பரபக்தி பரஜான பரபக்தி பரமபக்தி. இப்போ இஷ்டப்பிராப்தி. எது இஷ்டப்பிராப்தி, உன்னிடத்திலேயே பக்தி, அந்த பக்திக்கு வேண்டிய ஞானம், அந்த ஞானத்தினாலே திருப்பி கைக்கரிய பர்யந்தம் கொண்டு கொடுத்தனால பரமபக்தி. இவைகள்லாம் என்னுடைய அனுபவத்தினால கிடைக்கிறது. சரி, அது மட்டுமா, அப்படி இல்லை. மத் பிரசாதா தேவ, எங்க அனுகிரகமே இப்ப என்ன பண்றது, என்னை பூர்ணமா சாட்சாத்கரிக்க முடியாம பண்றது. எங்க பரமபதத்துல வந்து என்னுடைய விபூதி ரூப ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கிரகிக்கும்படியாக சாட்சாத்கரிக்கும்படியாக பண்றது. சாட்சாத்கிருத, சரி அது ஏனோ தானோ யதாவஸ்திதம், எங்கிட்ட உள்ள என் சொரூபம் எப்படிப்பட்டது அப்படியே அவனை காமிக்கிறது. என் திவ்யமங்கலம் விற்கிறோம் அதுவும் அப்படியே காமிக்கிறது. ஏன் மீதி பேருக்கெல்லாம் காமிக்காதா அப்படின்னா, மீதி பேருக்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஆச்சாரியன் சொன்னார், நான் சரணாதி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இவன் முக்தனான உடனே இவனுக்கு சுஸ்வரூப ஆவிர்வாவம் வந்து அதுக்கப்புறம் தான் இவன் அனுபவிக்கிறான். பாஷ்யக்காரர் அப்படி இல்லை, ஏற்கனவே இந்தியே பகவத் அனுபவத்தோட தான் இருந்தார். ஆனா அதுலயும் சில பிரதிபந்தங்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டது. என்ன இப்ப அதெல்லாம் போய் நேரான பரமபதத்துல பூர்ணமா அனுபவிக்கிறேன். யதாவஸ்தித, யதாவஸ்தினா இது உள்ளது உள்ளபடி. அப்புறம் சொரூப லீலோபகரண விஸ்தாரா, அதுவும் இல்லாத அதுல ஒரு சங்கோச்சமும் கிடையாது, எல்லாம் பூர்ணமா விஸ்தாரா. அபரோக்ஷ சித்த மன்யாமிதா மத்தாசிகரசாத்மஸ்வரூபா. இப்ப சாட்சாத்தா நியமனம் என்ன, அபரோக்ஷ சித்த மன்யாமிதா. நீ சாட்சாத்கரிச்சிருக்கிய, அதுக்கு என் நியமனத்தினால மத்தாசிக ரசாத்ம ஸ்வபாவாத்ம ஸ்வரூபா. இப்போ நேற்று இது மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ மத் பிரசாத சாகதையா மத் ஸ்வரூப லீலோபகரண விசாரா, இதெல்லாம் அனுபவிக்கணும். பெரிய வியாக்கியானம் உள்ள வியாக்கியானம். அப்புறம் சித்த மன்னியாமிதா மத்தாசிக ரசாத்ம ஸ்வபாவாத்ம ஸ்வரூபா மதேக அனுபவ மதேக பிரியா, அது மத்தாசைக பிரியா, அது மட்டும் பார்க்கணும். பரிபூர்ண அனவரத நித்திய விசேஷன அனன்ய பிரயோஜன அனவரிகாரிய பிரிய மத அனுபவஸ்வம். ஏற்கனவே அவரை குறிச்சு நிறைய வாக்கியங்கள் சொல்லி வார்த்தைகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ பரிபூர்ண அனவரத நித்திய விசேஷ அனன்ய பிரயோஜன அதிகாரிய பிரிய மத அனுபவஸ்வம் இப்போ அனுபவிச்சுருக்கிற என்ன, சாட்சாத்தா என்னுடைய சுரூப ரூப குண ரூப ஐஸ்வர்ய எல்லாத்தையும் விஸ்தாரமா அனுபவிச்சுருக்கிற. அது எப்படி தெரியுமா இருக்க போறது, பரிபூர்ணம், அது பூர்ணமா இருக்கு. அனவரதம், க்ஷணந்தோறும் இடைவிடாதே நித்தியமாய் நித்திய விசததம. விசததமன்னா பிரத்யக்ஷம் என்னலாம் படியாய்.
அது பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷம் என்னலாம் அப்படியா என்ன பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம்லாம் பண்ண அங்க பெருமாளுடைய குணங்களை எல்லா சொரூபத்து குணங்களை எல்லாத்தையும் எடுத்து சாய்க்கிற அதெல்லாம் எத்த கொண்டு சாய்ச்சார் பூர்வருடைய கிரந்தத்தை கொண்டு சாய்ச்சார் ஆனா இப்போ பிரத்யக்ஷம் என்னலாம் படியாய் கிரந்தத்தை எழுதுகிறார் எல்லாத்தையும் இப்ப கட்டியத்திரத்துல எழுதுகிறார் இல்லையா அது எப்படி அந்த அனுபவம் எப்படிப்பட்டது பரிபூர்ண அனவதி நித்திய விதமான பிரயோஜன மதன பாபஸ்வம் அப்படின்லாம் சொல்றல அதை இப்ப நேரம் பிரத்யட்சமா சொல்லலாம் ஏன் அனன்ய பிரயோஜனமாய் இதை தவிர வேற பிரயோஜனமே கிடையாது பிரம்மாதியுடைய அதிசயத்தையும் கார்கடை கொண்ட என்னுடைய அனுபவத்திலே பிரீத்தி பாத்திரமா உடையிறான் தைத்திரிய உபநிஷத்துல ஒவ்வொரு தேவதைகளுடைய ஆனந்தத்தெல்லாம் சொல்லிட்டே வருது கடைசியில அப்புறம் மனுஷ ஆனந்தம் சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிலும் உத்கிருஷ்டம் பிரம்மானந்தம் தான் பக்தி அப்படின்னு சொல்லி அதனால அந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் இந்திரஸ்யா ஆனந்தா அப்படின்னா ஒருத்தர் சொல்றது அதெல்லாம் காட்டிலும் அதிகமான உடையது யாரு எம்பெருமான் அதனால பிரம்மாதியுடைய அதிசயத்தையும் கார்கடை கொண்டன்னா அது அடிப்படையாக கொண்ட நடக்கும் ஏண்டா இந்த லோகத்துல மனுஷன் ஆனந்தமா இருக்கானே அப்படின்னு சொன்னான் டேய் இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் உண்டா எதிராக பிரம்மானந்தம் தான்டா அப்படின்னு சொன்னான் அப்ப இப்ப மனுஷனுடைய ஆனந்தத்தை விட அதிகப்படி ஆனந்தம் சொல்றதுக்கு எது காரணமா இருக்கு இந்த பிரம்மானந்தம் அந்த பிரம்மலோகத்தின் ஆனந்தத்தை விட இந்திரலோகத்தினுடைய ஆனந்தம் அதிகம் இந்திரஸ்ய ஆனந்தா அப்படின்னு சாதிக்கிறது இப்படி அதுக்கு முதல் காரணமா அதாவது பிருத்திவிக்கு மேல்பட்ட லோகத்துல இருந்ததுன்னா அது பிரம்மாண்டம் தான் முதல்ல பிரம்மானந்தத்தை கார்குடையாக கொண்டது இந்த உபநிஷம் இப்போ என்னுடைய அனுபவத்தை நேரடியா பிரத்யேகமா பாக்குறேன் பிரீத்தி பாத்திரம் அப்படி என்னுடைய அனுபவத்தையே ரொம்ப உற்சாகத்தை பிரீத்தியோட ஏற்றிட்டு இருக்கு உடையடா இருக்கு ததாவித மத அனுபவ ஜனிதானவதிகாரிய பிரீத்திகாரிக்க இப்படி என்ன அனுபவிக்கிறதுனால உண்டான அனவதிகமான அதிசயத்தை உடையதான பிரீத்தி இருக்கும் இல்லையா அதனால அதனுடைய காரியம் அது என்ன பண்ணிட்டு தெரியுமா அசேஷ அவஸ்தோஜித அசேஷ ரஜரூப நித்திய கிங்கரோ பவா எல்லா அவஸ்தைகளிலும் அனுகூலமாய் எல்லா அடிமையிலும் உண்டான அபிநிவேசத்தையே வடிவாக உடையராய் கொண்டு யாவதாத்ம பாவி அனுபவமான கைங்கரியத்தை பெற்று அனுபவிக்க கடவி அதனால இப்போ என்னிடத்துல அனவசியமான பிரீதியை கொண்டு அதையே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த அனுபவமானது இப்போ உமக்கு எனக்கு எல்லா அவஸ்தையிலும் எல்லா விதமான தாஸ்யத்துவம் அதுல பிரீத்தி உடையவராக அபினிவேசத்தை உடையவராக எனக்கு யாவதாத்ம பாவியா சில பேர் கைங்கறி முடிச்சு ஏதோ இயற்கையா செயற்கையா இயற்கையாக செய்யற மாதிரி இருக்கும் அதனால அப்படிப்பட்ட கைங்கரியத்தை பெற்று அனுபவிக்கிறது கிங்கரோ பவான் அப்படின்னு சொன்ன ஏவம் பூதோசி பகவத் பிராப்திபாயமாக சொல்லப்பட்ட உபாசன அங்கமாயிருந்துள்ள வர்ணாஷ்டமாதி விசீனராய் இருந்தீரேயாகிலும் உபாசனாங்க விரோதியான அனந்த பாபாக்கிராந்தராய் இருந்தீராயாகிலும் அனந்த மதபசார யுக்தராய் இருந்தேராயிலும் அனந்த மதியாபசார யுக்தராய் இருந்தேராயிலும் அனந்த அசக்கியாபசார யுக்தராய் இருந்தீரேயாகிலும் ஏதத் காரணபூத அனாதிபீத அகங்கார விமூடாத்மா சுபாவராய் இருந்தீரேயாகிலும் ஹேதுபூத அனாதிபீத வாசனா சம்பந்தராய் இருந்தீரேயாகிலும் ஏதன் மூல பிரகிருதி சம்பந்த விசிஷ்டராய் இருந்தீரேயாகிலும் ஏதன் மூல ஆத்தியாத்மிக சுகதுக்கங்கள் என்ன இவற்றுக்கு ஹேதுவாய் இருந்துள்ள இதரோபேட்சணை விஷயங்கள் என்ன இவற்றின் அனுபவத்தால் உண்டான பகவத் சங்கோச்சரூபமான பரபக்தியாதி விரோதியாலே நஷ்டப்பிராயராய் இருந்தீரேயாகிலும்
ஏதேனும் ஒரு வழியாலே துவய அனுசந்தானம் பண்ண பெற்று பெறுவீரானால் சகாயாந்தர நிரபேட்சமான என்னுடைய கிருபையாலே என் திருவடிகளில் உண்டான பரபக்தியால் எனக்கு விரோதியாம் அவையெல்லாம் சேத்துக்குடன் விசேஷமாக நசித்து என் திருவடிகளிலே பரபக்தியாதிகள் உண்டாக பெற்று எங்கள் சர்வஸ்வரூபாதிகளின் பரப்பை உள்ளபடி சாட்சாத்கரிக்க பெற்று மன் நியாமியதாய்களே சுபாவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பெற்று மதேக அனுபவராய் மத்தாசேக பிரியராய் பகவத் அனுபவத்தே எல்லா அன்புக்கும் இலக்காகி சதாவித பகவத் அனுபவத்தில் உண்டான அனுபவிக பிரீத்தியாலே சேவிக்கப்பட்ட அசேக அவஸ்தோச்சித சகலவித கைங்கரியமே தேக யாத்திரையாம்படி ஆக கடவி என்று பெரிய பெருமாள் அருளி செய்தவாறு இவையெல்லாவற்றுக்கும் சேர்த்து ஏதோ என்று பார்த்தவாறு அனுசந்தானமேயா இருந்தது. இருந்தபடி என்ன அதுக்கு குறையண்டோ என்ன, துவயவசன மாத்திரத்தாலே இப்பேர் உண்டாக கூடுமோ என்ன, அது இருந்தபடி கண்டோமுக்கு ஏவம் பூதோசி என்று சொல்ல வேண்டும்படியாகோ இதன் பிரபாவம் இருப்பது. எல்லாம் குறைவரமன்றோ உமக்கு இருக்கிறது. உமக்கு தேச விசேஷத்திலோ ஒரு பாதி சரீரத்தோடே அடிமை செய்யும்படியாக இருக்கிறது என்றோ உமக்கு என்ன தாபத்திரையாக அடியானை சரீர சம்பந்தம் கிடந்தது. இதுக்கு அவசான காலம் அறிகிறேன். இங்கிருக்கும் நாளைக்கு காலக்ஷேபம் பண்ணும் பிறகு அறிகிறேன். வஸ்தவ்ய பூமி ஏதென்று அறிகிறேன். இப்படி இருக்க எல்லாம் குறைவற்றேனாக அருளி செய்யும்படி உபசந்தனமாக பிறாய் நின்றது என்ன இதோ நீ சொல்லிட்டு இவ்வளவு கேள்வி இன்னும் நீ செய்யும்படி கேள்வி பெருமாள் அருளி செய்கிறார். இப்போ ஏவம் பூதோசி சொல்ற அதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எடுத்து அப்படியே நீ எல்லா விதத்திலும் எப்படி முந்தசை பிரபத்திக்கு முந்தசை எப்படி இருந்ததோ அந்த தசைகள் எல்லாம் போக்கப்பட்டது. அதனால கேவலம் மதியேவதேயா சகேதுகள் விசேஷ நிஷ்ட அப்படின்னா சொல்லணும். அது என்னுடைய கிருபையினாலே ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்னுடைய அனுகிரகத்தினால இப்ப என்னுடைய சொரூப ரூப ரூபங்கள்லாம் சாட்சாத்கரிக்கும்படியாக அந்த தசையை பற்றி அதுக்கப்புறம் என் நியமங்களுடைய சுபாவத்தை நேர பார்த்து என்னிடத்திலே அனுபவம் உள்ளவராய் எனக்கு அத்தியந்த தாசிய பூத்தராய் பகவத் அனுபவத்தையும் பிரீத்திக்கு பாத்திரமாக்கி கொண்டு அதாவது பகவத் அனுபவத்தில் அந்த பகவத் அனுபவத்தினால இன்னும் பிரீத்தி அதிகமாக அப்ப அது என்ன பண்ணிட்டு சகல கைங்கரியம் அதுதான் இந்த தேகத்தை கலைக்கும். அதாவது தேக யாத்திரையாக ஆசர்வி என்று பெருமாள் அருளி செய்தவாறு இவர் என்ன சரணாகதி பண்ணது ஸ்ரீரங்கத்துல. அதனால இந்த அங்க போய் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் இங்கேயே நீ அனுபவிக்க வேண்டியது. அதே மாதிரி கைங்கரியம் பண்ணி கொண்டு இப்போ இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் சரணாகதி பண்ண உடனே பகவத் சாட்சாத்காரம் வரல. ஏன்னா நமக்கு அந்த பாவங்கள்லாம் உண்டு. ஆனா பாஷ்டிகாரர் அப்படி இல்லை. பாஷ்டிகாரர் எந்த விதத்திலையும் பாவங்கள்லாம் கிடையாது. அப்படி அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்துச்சு அவருக்கு இந்த சாட்சாத்காரங்கள்லாம் எங்க பரமபதத்தை அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிக்க முடியாது. ஸ்ரீரங்கமே ஒரு பூலோகம் வைக்குண்டாம். அந்த கஷேத்திரத்திலேயே இவருக்கு எல்லா அனுபவம் உண்டாகும். யாருக்கும் கிடைக்காது இவருக்கு கிடைச்சிட்டு இதெல்லாம். சரி பாஷிகர் தான் சரணாகதி பண்ணிட்டாரு. அவர் நமக்காக எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் மாதிரி இந்த பகவத் அனுபவம் போட்டி பொறாமை இல்லாத கைங்கெல்லாம் நடக்கிறதா? சண்டை போட்டுருமே பெருமாளுக்கு தேவை பெருமாளுக்கு பிரபந்தமே இல்லாத கொடுத்த இது எந்த தெய்வத்துக்கு அடுக்க அவளுக்கு
எங்களை போல கைங்கரியவா செய்வா யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் அவள் கருவம் வந்து போச்சு. அதனால பெருமாள் பார்த்தார், நீ 60 நாள் 40 வருஷம் 60 வருஷம் இந்த கைங்கரியம் பண்ணிட்டீங்களே, இது நான் பண்ண அனுகிரகம் உங்களுக்கு தெரியாம எங்களுக்கு சுதந்திரமா ஏற்பட்டது, அதை எப்படி யாராலும் தடுக்க முடியும் அப்படின்னா, இது பெருமாளை கிடைச்சதுன்னு சொன்னா இந்த மாதிரி சட்டையா வந்திருக்காரு. எங்களுக்கு சுதந்திரமா கிடைச்சது, எங்களுடைய பாத்தியம் தான் இது, அவள்லாம் பிரபந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா பெருமாள் மண்டையில அடிக்கிறார். இதை பிரபந்தத்தை யார் வேணாலும் சொல்லலாம்டா, எல்லாரும் சொல்லலாம், அதுல வடகலை தங்கலன்னு கிடையாது அப்படின்னு உணர்த்துக்காக தான் பெருமாள் இப்ப அவள் போட்டு அவ மண்டையில அடிச்சு, சரி அப்போ நீங்களும் உங்களை சொல்றதுக்கு அனுபவம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அப்படி பெருமாள் பண்ணல, அவளும் ஒத்து வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணும்படியா பண்ற பெருமாள் எதிர்பார்த்துட்டு இருக்க. அதுதான் வரப்போறது. 2 பேரும் முதல் வரிசையிலே 2 பேரும் ஒருத்தர் பண்ணலாம், 2 பேரும் ஏகதேசத்துல சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அதுக்கோசம் தான் பெருமாள் எல்லோரும் பண்ணியிருக்கார். நடுவில் இவாளை என்ன பண்ணா, சரி பெருமாள் அனுகிரகம் கொஞ்சமா கிடைச்சிருக்கு, நாமளும் அதை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவாள் நடுவில் என்ன பண்ணா நாங்களும் சொல்லுவோம், இவாளை ஆரம்பிச்சா பேசா இது ஏதோ ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. ஆக அகங்காரத்தோட கைங்கரியம் பண்ணதுன்னா அந்த பாஷ்யக்காரர்களுக்கு சேர்ந்தவாறு சொல்றோமே, அவர் சரணாதி பண்ணிட்டாரு, நாங்க சரணாதி பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அந்த அந்த அனுபவம் தான் வரலாம் உங்களுக்கு. பாஷ்யக்காருடைய அனுபவம் மதேக பிரியா தாசிக பிரியா அப்படின்லாம் கேட்கிறாரு. அதெல்லாம் உனக்கு அந்த பாவம் எல்லாம் இருக்கா உனக்கு? திருவள்ளிகளை வந்து நீ கிட்டக்க வரக்கூடாது, அந்த போய் அங்க போய் வேண்டியது சித்தி வந்து பக்கத்துல நிக்கலாம், ஆனா நாம வடகளை அங்க நிற்க கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேட்டத்தினால வரக்கூடிய காரியங்கள் தவிர பாஷ்யக்காரர் மாதிரி நல்ல பண்பு பாஷ்யக்காரர் பவிஷ்யத் ஆச்சாரியர் நமக்கு லோக ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிக்கிறவங்க தவிர அவருடைய ஆத்ம குணங்களை கொண்டு வரதுக்கு நம்ம யாரும் பிரயத்னப்படலை. வேஷாதி இருந்தால் அதிகமாயிடுது. அப்படி இங்க பாஷ்யக்காரருக்கு பூலோக வைகுண்டமாகிற ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே இந்த பிரகிருதி நம்மளையெல்லாம் வருத்தி எடுக்கிறதே, அந்த பிரகிருதி மண்டலத்திலேயே பாஷ்யக்காரருக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதே பெருமாள் தான் சுவாமி தேசிகனுக்கு வேதாந்த ஆச்சாரியன்ற விருதை கொடுத்திருக்கார். அவர் தான் சாமானியா பாத்திரம் சொல்லலான்றதையும் அங்க அனுகிரகம் பண்ணியிருக்கு. அத இப்படி அந்த பெருமாள் மகாதாச்சாரியர்களுக்கு பரம அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். ஏவம் பூதோடு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்திதிதான் பாஷ்யக்காரருக்கு வந்தது. அப்போ துவைத்த அனுசந்தானம் பண்ணதா எனக்கு என்ன பிரகாரம் அப்படின்னு துவைத்தே சொல்லிருந்தார். அதனால இது வந்துதோ அப்படின்னா துவயவச்சன மாத்திரத்தாலே பேர் உண்டாகுமோ என்ன அதுமாதிரி அப்ப இது அனுசந்தானம் பண்ணா அதுக்கே இதெல்லாம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்ட, அது இருந்தபடி கண்டோம் என்று சொல்ல வேண்டும்படியாகவோ இதில் பிரபாவம் இருப்பது. அதாவது துவயத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் அது வந்தது. ஆனா துவயத்தை அடிக்கடி சொல்றதுனால இதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு கால நியமம் உண்டு. அது நமக்கு பக்தி உண்டாக்கணும், அது மேலும் மேலும் உண்டாக்கி அது அனுபவத்தை அதிகமா ஆக்கும். அதுதான் பண்ணும் துவயமத்தானம். துவய அர்த்தாசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எம்பெருமான மேலும் 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 அனுபவிக்க முடியாது. அது பண்ணா அதுவே நம்மளை கொண்டு நமக்கு சரணாதி பண்ண பிற்பாடு நமக்கு பெரிய ஆபத்தெல்லாம் வராதபடி ஏதோ முள்ள அதாவது கத்தியால எடுக்கிறது சரி முள்ளாத எடுக்கிற மாதிரி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவ. அதுதான் அப்படி. அதனால அந்த பிரபாவம் அப்படி அந்த பிரபாவத்தினால சொல்லப்படுறதுனால உமக்கு இதெல்லாம் ஒன்று குறைவில்லாம இருக்கிறது. அது ஒரு தேச விஷயத்திலும் பாதி சரி விஷயம் முடியாது. வாஸ்தவமா இந்த பகவத் சாட்சா்காரம் இந்த கைங்கரியம் பண்றதெல்லாம் எங்க கிடைக்கும்? இந்த முக்தனுக்கு அங்கதான் கிடைக்கும். அதான் தேச விஷயத்தில் உள்ளாரோ பாதி அங்கே இருக்கிறது இது கிடைக்கும்.
இச்சரீரத்தோட இந்த கர்மகிருதமான சரீரத்தோட அறிவு செய்யும்படியா இருக்கிறது என்றோ உங்களுக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிக்கிறது இந்த கர்மகிருதமான சரீரத்தோடையே இந்த பூலோகத்திலேயே என்ன, அதாவது தாபத்திரையாதிகளுக்கு இந்த பூலோகம் எப்படிப்படுது, தாபத்திரையாதிகளுக்கு அடியான சரீர சம்பந்தம் கிடந்தது. அது இப்போ உங்களுக்கு இருக்க சரீரம் இருக்கு அது அந்த இப்ப இந்த சரீரத்தில் இந்த தசையில உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இதுக்கு அவசான காலம் அறிகிறே இந்த சரீரத்துக்கு எப்ப முடிவு போகணும்னு எனக்கு தெரியாது. இங்கிருக்கும் நாளைக்கு காலசேவம் பண்ண விரும்புகிறேன், நாளைக்கு காத்தால இருந்து காலசேவம் பண்ணுவான்னு அதுவே தெரியல எனக்கு. வாசமா இன்னைக்கு காத்தால 4 மணிக்கு காலசேவம் இருந்தது. நாளைக்கு காத்தால காலசேவம் இருக்கேன், சரி கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டேன். வெயிலும் ரொம்ப வெயில் தாபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப கூட ஒரே எரியுது உடம்பு மொத்தம். இதங்க உள்ள சேர்த்து கொட்டுறது. அதுல பின்னால 4 மணிக்கு அலாரம் அடிச்சுது. நானும் எழுந்து உட்காந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதான் இருக்கேன் அலாரம் அப்படின்னா எழுந்துக்கவே முடியல, படுத்து விட்டேன். அப்புறம் அவளுக்கு 5:30 மணிக்கு எழுந்து போன் பண்ணேன், தவிக்கணும் இதை மாதிரி நான் தூங்கி போயிட்டேன் வெக்கமா இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி இங்கிருக்கும் நாளைக்கு காலக்ஷேபம் பண்ணும் பிறகு அறிவு அப்படி இருந்துச்சு. இந்த சரீரம் எப்ப போகும்னு எனக்குன்னு தெரியும். வஸ்தவிய பூமி இருந்து அறிகுது. எல்லாம் குறைவேற்றா அருளும்படி இப்படி இருக்க எல்லாம் குறைவற்றேனாக அருள் செய்யும்படி உபசந்தனமாக இராய் நின்றது என்ன. சரி, இப்படி இந்த கர்ம பூமியில நான் இருக்கிறேன், இப்படிலாம் அனுகிரகம் பண்ணிருக்கிற, இது என்னவோ எனக்கு அதாவது மனசுக்கு சந்தோஷம் வர்றதுக்காக உபசந்தனம், அதாவது மாரில் சமணம் பூசி விடுறது, இதெல்லாம் அவனுக்கு குளிர் காத்து வீச முடியா பண்றது, இதெல்லாம் உபசந்தனம் பேரு. இந்த உபசந்திரம் மாதிரி இதுவா இந்த வார்த்தையா அப்படின்னு இதோ நீ சொல்லிட்டு, அதனால என் மனசுக்கு குளிர்ச்சிக்கா இந்த வார்த்தையில சொன்னீரோ அப்படின்னு சொல்லி கேளீர் என்று பெரிய பெருமாள் அருள் செய்கிறார். ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக தெய்வீக துக்க விக்கிர கந்தரகிதா அது மேல ஆரம்பிக்கிறார். அதுக்கு சுவாமி தேசியம் இந்த அனுபவிச்சுட்டு அப்புறம் எதுக்கு வரலாம். ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக आध्यात्मिक आदिभौतिक आदिदैविक दुःख विघ्नरहितस्वं द्वयमर्था सन्देन सहसवदैव वक्ता यावच्छरीरवं पादमत्रैव श्रीरङ्गे सुगमा स्वाहा शरीरपादसमयेतु केवलं मदीयदेव मुक्तः मामेव अवलोकन् अप्रकृपूर्णं सर्वतः दीर्घसंस्केनेम तदान् ब्रह्मचरणारितैवैकान्तिः अनन्य भविष्य माते अत्र संशयः अनुभव आध्यात्मिक आदिभौतिक आदिदैविक दुःख गंधर रहित वर्तानुसंधान सरसदा वक्तम वक्ता यावत् शरीरवादम् अत्रैव श्रीरङ्गे सुगमा இப்போ இதற்குரிய ஒவ்வொரு பதங்களுக்கும் அர்த்தத்தை பார்க்கணும். ஆத்தியாத்மிக சரீரங்களால் உண்டாகியதும் ஆத்பௌதிக பிராணிகளால் உண்டாகியதுமாகிய ஆதி தெய்வீக தெய்வங்களால் உண்டாகியதுமாகிய
துக்க துக்கங்களாகிற விக்கிர கந்தரகிதா தலங்களின் சம்பந்தம் இல்லாத நீ துவயம் துவயத்தை அர்த்தானுசந்தானேன சக அர்த்தானுசந்தான அதான் எப்பொழுதும் ஏகம் பக்தா இப்படி சொல்லிக்கொண்டு பாவசரீரவாதம் சரீரவாதம் அத்தைவ இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சுகம் சுகமாக ஆஸ்வம் இதுவும் அதனால சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதான என்னுடைய சொரூப ரூப இதே ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் இப்போ உமக்கு சாட்சாத்காரம் பண்ணலாம் சாட்சாத்காரம் அனுபவிக்கப்படியாக என்னுடைய அனுகிரகத்தினால இந்த பூலோக வைகின்ற ஸ்ரீரங்கத்திலேயே உமக்கு உண்டாகும்படி நான் எங்கள் அனுபவித்தோம். அது மட்டும் இல்லை, மேலும் இந்த ஆத்தியாத்மிக ஆய்வோட இந்த மூன்று தாபங்களும் அதனால உண்டாகுற துக்கங்கள்லாம் உமக்கு அதனால வரக்கூட தடங்கள்லாம் இல்லாதபடிக்கு நீ நித்திய துவைத்த அனுசந்தானம் கொண்டு இந்த சரீரம் விரதவரையிலும் அத்தைவ ஸ்ரீரங்கத்திலேயே எல்லாருமே ஸ்ரீரங்கம் பேச முடியுமா? அதனால அது உபலட்சணம். ஒவ்வொரு அந்தந்த திடீர் பெருமாள் இருந்தாலும் சாட்சி ஆறாம் ஒவ்வொருத்தரும் அப்பாவிடம் ஒவ்வொரு இணைந்து பெருமாள் வாசம் பண்ணிட்டு ஆழ்வாரெல்லாம் மங்களாசனம் பண்ணி அந்த கஷேத்திரம் இல்ல மகான்கள் எழுந்துள்ளி மங்களாசனம் வந்துருவாங்க இருக்கிற இடங்கள்ல இல்ல பழைய காட்சிகள் எழுந்திருக்கிற இடங்களிலும் எங்க நமக்கு நிச்சயமான விரோதம் இல்லாத மனசுக்கு ஐகாந்தத்தை உண்டு பண்ண வேகமா இருந்தால் அதுல இருந்து கொண்டு சுகமானுஷா அப்படின்னு சொன்ன அதுக்கு மேல சரீரம் உடல் சமைச்சு சத்திய விடத்தே பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. यद्वा नित्यकिञ्चनो भवेत् सत्सङ्कल्पेनोक्ते तेन वा श्रेण वा सत्याख्यातुम् असत्यत्वे निवारकान्तः भावे च तदानीमेव तदानीमेव क्रमात् प्रसिद्धसिद्धिः एवमिति एवं भवितुमुपक्रान्तः அப்படின்னு சொன்னனால இந்த மோட்சத்தை அடைஞ்சவர்களுக்கு சமமாக நீ ஆவாயின்னு அர்த்தம். அதாவது பிரம்மவிதாத்மோதி பரம் பிரம்மத்தை எவன் ஆகிறான் அவனே பிரம்மமாக ஆகிறான். அகம் பிரம்மாஸ்மி அஸ்மி வந்து அதனால பிம்பத்தை அங்கு அறிந்து அவனுடைய சொரூப கோயில்களை அங்கு அறிந்தனாக இருப்பவன் மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தசையே ஏவம் பூதோதி போறது ஏவம் போது உபக்கராந்தோ அதிர்ச்சி. அதுக்கப்புறம் நித்திய கிங்கனோ பவா அப்படின்னு பெருமாளால் சொல்ல அனுகிரகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த பகவானாலாவது பகவானா அப்புறம் மறுக்க மாட்டான், நாமளும் மறுக்க மாட்டோம். அதுல வேறொரு இன்னும் அதாவது நித்திய கிங்கனோ பவான்னு பெருமாள் சத்திய சங்கல்பேன உக்தே பெருமாள் என்ன சொன்ன நீ நித்திய கிங்கரா அவாய் அப்படின்னு சொன்ன. அதுக்கு இன்னொரு பெருமாள் அர்த்தம் சொல்றேன். அது என்ன இப்போ பெருமாள் சத்திய சங்கல்பமான பகவான் நித்திய பகவான் சொன்ன பிற்பாடு அத்த பகவானாலே மறுக்க முடியாது. பகவான் அனுகிரகிக்கப்பட்ட நம்மாலே மறுக்க முடியாது.
மற்ற சேனவா சேனவன்னா நம்மளாலேயே சேனன்னா பகவானாலேயே சேனவா யார் உனக்கு நித்தியகங்குரோ பகவான் சொன்னாரோ அவராலேயே ஸ்வேனவா ஸ்வேனன்னா தன்னாலேயோவா தன்னாலேயோமா அந்நியனவா இல்லைன்னா மீதி பேராலே இது தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் ஏவம் பூதம் சொன்னேன். இப்ப நான் போவான்னு சொல்லிட்டேன். கட்டா பாரு. ஹலோ அடியன் சுவாமி கேக்குறது. அடியன் கேக்குறது சுவாமி. சரி அடியன் நல்லா கேக்குறதா? அடியன் கேக்குறது சுவாமி, நல்லா கேக்குறது. அதான் உங்க ஊரும் கேட்கல. சரி. அதாவது நித்தியகிங்கரோ பகவான் சொன்னார். சொல்லிட்டு அத்தனை விடுவாங்க. ஏவம் பூதோ அப்படின்னு ஏவ சப்தத்தை போட்டார். ஏன் அதுக்கு போட்டார் அப்படின்னு சொன்னா, இப்போ பெருமாள் அனுகிரகம் வந்தாவன்ட்டு ஐயோ நான் உனக்கு தப்பா அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு மறுக்க மாட்டேன். நாமளும் பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்பட்டவன்ட்டு ஐயோ எனக்கு மாட்டான்னு சொல்ல மாட்டோம். இல்லை யாராவது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால பெருமாளே இப்போ பாஷ்யக்காரர எல்லாத்துக்கும் தகுந்தவராக முடிவு பண்ணிட்டார். என்ன அதனால இவருக்கு கிரமமா எல்லாம் பலிக்க போறது. அதனாலதான் ஏவம் பூதோகி இப்படியா ஆவதற்கு நீ ஏவம் பூதோசி இப்படிப்பட்டவனாக ஆகப் போகிறாய். எப்படிப்பட்டவனாக அப்படின்னு சொன்னா பயாவகாயாம் தேகேந்திரியாதி விசிஷ்ட தசாயாம் கதம் குத்திர நிரபாய காலக்ஷேப இத்தியர்த்தாக ஆத்தியாத்மிகே. நம்மளால இந்த கர்ம பூமியில அபச்சாரம் இல்லாத நடக்க முடியுமா அப்படின்னு முதல்ல யோசனை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த தேகம் இந்திரியங்கள்லாம் நம்மளை போட்டு ஆவி திகைக்க ஐவர் குமைக்க இப்படி நம்மளை போட்டு இந்திரியங்கள் பாடுபடுத்தது இல்லையா? அப்படி இந்திரியங்கள் தேகத்தையும் இந்திரியத்தோடு கூடியதாக நாம் இருக்கிற இடத்துல பாபம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? பெருமாள் சரிக்கு போனா அந்த இடத்துல சில இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்க்கவே கண்ணில் படுறது என்னத அதனால அதுக்குதான் சொல்றாரு பயாவகாயாம் தேக இந்திரியாதி தசாயாம். சம்சாரத்துல எப்பவும் பயந்துட்டேதான் இருக்கணும். பயாவகாயாம் பயத்தோடு கூடியவர்களாக. அதுக்கு காரணம் எதுன்னா இந்த தேக இந்திரியம் என்ன பண்றது அப்படின்னா ஆசையை தூண்டி விடுறது. ஆசையை தூண்டி விட்டுட்டு அதை அனுபவிக்கும்படியா பண்றது. அதையும் அனுபவிக்கிறோம். அப்ப எதுக்கும் சாஸ்திரத்துக்கும் பயப்படுறதில்ல, பிரிவாளுக்கும் பயப்படுறதில்ல, அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் உண்டாகுது. அதுக்கப்புறம் அதனால சில நோய்கள் வருது, மன கஷ்டங்கள் வருது. இப்படியே பயந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்கக்கூடியதானது எதிரானா ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகங்கள் தான். இந்த 3 தாபங்கள் தான். அதுதான் இங்க அந்த 3 தாபங்கள் தான் இங்க போத ரொம்ப அழகான வாக்கியம். பயாபகாயா தேகேந்திரியாதி விஸ்வ தசாயா. இந்த தேக இந்திரியங்கள்லாம் கூடிய இருக்கிற நிலையில கதம் குத்திரச்ச கதம் எப்படி குத்திர எந்த இடத்துல தான்
நிரபாய காலக்ஷேபா, ஆபத்து இல்லாம காலக்ஷேபத்துக்கு வாழ்க்கையை நடத்த முடியும். இத்தியர்த்தாக ஆத்தியாத்மிகேதி. சரி, ஆத்தியாத்மிகன்னு சொல்லிட்டார, எதுக்கு ஆரம்பிச்சார்? அத்த அத்யுத்கட அத்யுத்கட சுகஸ்யாபி உபலட்சணார்த்தம் மிக துக்கோக்தி. சரி, சுக துக்கம்னு கொள்ளாம இல்லையோ, சுகத்தை எடுத்துட்டார், துக்கம் தான் போட்டார். சுகம் விக்னம் இல்லையா, துக்க விக்னகந்த ரகிதம் சொன்ன, சுக துக்க விக்னகந்த ரகிதம் சொல்லாம இல்லையோ, ஏன் சுகத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, அத்தனை அத்யுத்கட சுகஸ்யாபி உபலட்சணார்த்தம் ஏன் துக்க. இந்த துக்கம் சொன்னாலே, இப்போ விலங்குன்னு சொன்னா பொன் விலங்கா இரும்பு விலங்கான்னு கேட்கக்கூடாது, எல்லாம் விலங்குதான். அதே மாதிரி நமக்கு பிரதிபந்தமா இருக்கக்கூடிய புண்ணியம் என்ன பாபம் என்ன, ரெண்டுமே தான். அதனால சுகத்தையும் துக்கத்தை சேர்த்து விடலாம், புண்ணியத்தையும் பாபத்தை சேர்த்து விடலாம். பாபம்னு சொன்னாலே புண்ணியம் சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி துக்கம்னு சொன்னாலே சுகம் சேர்ந்து. இந்த சுகத்தை அனுபவிச்சால்தான் பாபம் வருது, ஆனால் கடைசியில் நிற்கிறதுங்கிறது பாபம் தான். அதனால்தான் அங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த சுகமானது நமக்கு நல்லதை கொடுக்கணும், அதுவே கடைசியில துக்கத்தை உண்டு பண்றது. அதனால இங்க துக்கத்தை சொன்னாலே பாப புண்ணியத்தை சுகத்தை சொன்ன மாதிரி அது மிக துக்கோக்தி. ஸ்லோகத்திரயாதிக்த ஞான பக்திசாலினம் பிரதி சாதிகுல்யா விசேஷத்வாத் துக்க சப்தேன சுகஸ்தாதி சங்கிரஹ. அதாவது கீழே 3 ஸ்லோகம் சொன்னார். அந்த 3 ஸ்லோகங்களை சொன்ன ஞான பக்திகளை அவர்களுக்கும் எங்க இந்த கர்ம பூமியில யார் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் பண்றாளோ அவளை இந்த கர்ம பூமியில் தான் பண்றா, வேற வேற தேச விஷயத்துல பண்ணலையே, இங்கதானே பண்றா. அப்போ அவர்களுக்கும் இந்த தாபத்திரயங்கள் உண்டு, அதனால அவளுக்கும் இது சமம். அதனால இங்க துக்க சப்தமே போட்டார், சுகத்தை எடுக்கலன்றதுக்காக இவ்வளவுதான் சொன்னார். கந்த சப்தேனவா தத் விவக்ஷா. சரி, உங்களுக்கு சுகத்தை சொல்லேன்னு கோபமா, கந்தம் அதாவது கந்த ரகிதத்துன்னு சொல்லிட்டாரு இல்லையோ, கந்தம்னா வாசனை, வாசனைக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதானே அப்படின்னு அந்த கந்தத்தை சுகத்தை சேர்த்துக்க. இப்படி வியாக்கியம் பண்ண அவங்க எல்லாத்தையும் அவளை கேட்டு, அதனால கந்தன்ற பதனால சுகத்தையும் சொல்லப்படுது. அதனால தேன சர்வசாதாரண சுப்ராதிர்வா அபிப்பிராயம். அதனால எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய பசி, தாகம், பிணி, மூப்பு இவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனால எல்லாத்தையும் சேர்த்து இங்க சொல்லப்பட்டது. துக்கஸ்ய துவயார்த்த சந்தானம் பிரதி விக்னத்வம் ஸ்யாத் அதஹ தத்ராஹித்யோக்திஹி. இந்த துக்கம் இருக்கே, அது துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணாதபடி பண்ணும். அதுதான் சொல்றேன். துக்கஸ்ய துவயார்த்தானுசந்தானம் பிரதி விக்னத்வம் ஸ்யாத். அந்த துவயத்தினுடைய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ண முடியாதபடிக்கு தனங்களை உண்டு பண்ணக்கூடியது எது? துக்கம். அதஹ தத் ராகித்யத்துக்கு, அதனால்தான் இங்க விக்ன கந்த ரஹிதத்துவம் சொல்ற, அந்த ரஹிதத்துவம் சொல்ற. இகத்த பூர்ண விவேகானாம் அபிமானிகம் துக்கம் சுகம் ச நாஸ்தி.
இந்த லோகத்திலேயே விவேகிகள், நல்ல சாஸ்திரங்கள் தெரியும் விவேகிகள்லாம் இருக்காங்க, ரொம்ப விவேகமுடையவர்கள், வைராக்கியம் உடையவர்கள், வைராக்கியசாலிகள், இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் எதுலையுமே பட்டுக்க மாட்டான். சுகத்தெல்லாம் சுக துக்கமா இருந்தாலும் சமமா பாவிப்பா இல்லையா, அதான் சாய்க்கிறேன். இகச்ச பூர்ண பூர்ண விவேகானாம் அபிமானிதம் துக்கம் சுகம் ச நாசி அப்படின்னு அந்த பார்த்தா சாய்க்கிறேன். சாஸ்பர்சிகானாம் பிராரப்த கர்ம வசாத்து சம்பவதாமபி பிரதிதினம் கர்மக்ஷய மோக்ஷா மோக்ஷாசக்தி தர்சன பிரீத்யா துவயார்த்தானுசந்தான விக்னத்துவம் ந अतिवासी अतः न प्रत्यक्षात् विरोधः. அதாவது சாஸ்பர்சிகானாம் பிராரப்த கர்ம வசாத்து, அதாவது சாஸ்பர்சிகம்னா என்னன்னா தேகத்தினால சம்பந்தப்பட்டது, தேகத்துடைய சம்பந்தத்தினால வரக்கூடிய சுக துக்கங்கள் இருக்கோ அது பிராரப்த கர்ம வசத்தினால உண்டாது. அது என்னது இப்ப இந்த துவயார்த்தானுசந்தானம் பண்றதுனால என்ன பண்றது அப்படின்னா, விவேகம் உள்ளவர்களுக்கு இந்த சுக துக்கங்கள் இந்த லோகத்துல ஒண்ணும் பண்றது இல்லை, அபார லட்சியமே பண்றது இல்லை. நமக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா சில சமயம் இவெல்லாம் துக்கங்கள்லாம் உண்டாது. அப்போ இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்றதுனால அந்த நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களுடைய வீரியமானது, அது என்ன கர்மாக்கள் பண்ண முடியாதபடி பண்றது. அதனால ஒருவேளை நமக்கு ஏதாவது பாபம் ஏற்படுமோ அப்படின்னு சொன்னா இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணாங்க நமக்கு நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அந்த இந்த கர்மாவுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் மோட்சம் இதோ வந்துருக்குன்னு அந்த ஆசையை காமிக்கும். இது ரெண்டு காரியம் பண்றது. இது இந்த துவய அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டே இருந்ததுனால சரி நீங்க இந்த பாவத்தை அனுபவிச்சோமா, சரி கழிஞ்சுது, ஒரு பாவம் கழிஞ்சு, ஏன்னா பாவம் கழிஞ்சாலுமே போகக்கூடிய வேலைக்கு. அப்ப நாம இந்த சரீர சம்பந்தத்தால வரக்கூடியதான், அதனால சுக துக்கங்கள் இவைகள்னால கர்மாவின் சப்த குறைஞ்சு போனா கூட அவங்க என்ன பண்ணும், கர்மா குறைவு காமிக்கிறது. அதுக்கப்புறம் நாம சீக்கிரம் பரமத்துக்கு போகிறோம், அங்க பெருமாள் திருவிழா சேரப்போறோம் அப்படின்றத இது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கு. அதான் சாய்க்கிறேன். சாஸ்திரிகளான கர்மவசாத்து சம்பவதாமதி பிரதிதினம் கர்மக்ஷய மோக்ஷாசக்தி தர்சன பிரீத்யா துவயார்த்தானுசந்தான விக்னத்துவம் இந்த இது துவயான சந்தானத்துக்கு இது தடங்களா இல்லை. இது இந்த துவயமத்தான் சொன்னான். அப்படி இருக்கும்போது பிரத்யேகிச்சது தடங்கள் இல்லை. பாஷிகார் நமக்கு துவயான சந்தானம் கண்டே இருந்தோம்னா நம்ம கர்மாக்கள் குறையிறது, ஏதோ நம்ம பாவங்கள் குறையுது, அதனால பாவம் குறைஞ்சிருந்தா நமக்கு சீக்கிரம் மோட்சத்துக்கு போகக்கூடிய காலம் ஏற்படப்படுகிறது அப்படின்றத நமக்கு தெரியும். அப்படி நமக்கே இருக்கும்போது பாஷிகாரத்துலாம் பிரத்யட்சமா பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அந்த துவயத்தின் பலனாக நமக்கு அது தேவை அப்படின்னு
अतः न प्रत्यक्षात् अतः प्रत्यक्ष विरोधः त्वं रहितत्वं சொல்றது அந்த त्वம் अनन्य ज्ञानभक्त्यादि प्रार्थना वा उच्चारणं प्राधान्येन स्फोटमस्तावहितं धनसप्तः एवम् अर्थानुसन्धानेन चर्चयः அது மேல தொம்புனு எப்படி சொன்னார் அப்படின்னா நீதான் பிரார்த்தித்த பரபக்தி பரஜான பரமபக்தி அது இப்படி இவையெல்லாம் பிரார்த்தனாகி நீ அப்படின்னு சொன்ன உன்னுடைய துவய அர்த்தானுசந்தானத்திற்கு தடங்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியதான பாபத்திரயங்கள் அது அதோடு இல்லை. அது இல்லாதனால ஒன்றுக்கு துவய அர்த்தானுசந்தானம் அப்படி பண்ணி கொண்டு அர்த்தானுசந்தான சக என்னும் பலம். சரி, அதான் இங்க அர்த்தானுசந்தான சகசதா ஏவம்னு கொண்டு போட்டிருக்கேன். அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஏவம் அர்த்தானுசந்தானேன சஹா அப்படின்னு அன்வயம் பண்ணி இது இந்த கருத்தை உச்சரிப்பதையே முக்கியமாக இதுல ஸ்தோத்திர ரூபமா அனந்திய ஞான பக்தியாதி சாஸ்திரமா தோங்குற யாரு வேற ஞானம் வேணா பகவத் விஷயமான ஞானம் போறோம். பகவத் விஷயத்துல பக்தி இதுதான் எனக்கு போகணும்னு பிரார்த்திச்ச. அப்படிப்பட்ட ஞானம் சொல்லப்பட்ட அவருக்கு என்ன கட்டளை எதிராக இருக்கணுமா அர்த்தானுசந்தான உச்சாரணம் பிராதான்யம் துவயத்தை சொல்லணும். அதுதான் பிரதானம். போதும் அர்த்தானுசந்தான சக அந்த சகசப்தத்துக்கு கூட அப்படின்னு சொன்னா அது ஸ்தோத்திரம். அது எதோட அர்த்தானுசந்தான சக நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதுக்கு துவயத்தை அர்த்தத்தோடு வந்துடும். சக அப்படின்னு சொல்றேன். துவயத்தை உச்சரிக்கணும். துவயத்தை உச்சரித்து அது நீ பிரவர்த்தி பண்ணிட்டு துவயத்தை உச்சாரணம் பண்றது. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய துவயம் வந்து அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த சோதனை பண்ணியிருக்கோம். ஏவம் பக்தா ஏவம் ஏவம் என்னும் ஏவம் அனுசந்தானேன ஏவம் அர்த்தானுசந்தானேன ஏவம் அர்த்தானுசந்தானேன சகசதேவம் பக்தா ஏவம் அதுக்கு ஆரம்பி அகிலேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தான் கீழே ஆரம்பிச்சு. அது எப்படி இங்க ஏவம் கீழே ஆரம்பிக்கிட்டு அகிலேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தான் சமஸ்வச ஞானானந்த ஸ்வரூபா அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. அது ஏவ அகிலேய விஷத பிரகாரனே ஒன்று ஒன்றா பெருமாள் பாஷைக்காரர் பெருமாளுடைய ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய திருவாபரணங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, இப்படி படிப்படியா சொல்ல வந்தது. அது எப்படி விஷதமாக ஏவம் ஏவம்னா இவ்வாறு இப்படியாக பெருமான் தோற்றம் பண்ணிட்டு எம்பெருமான அனுபவிச்சு எப்படி பண்ணணும். ஏவம் அகிலேய பிரச்சனை கல்யாணம் சொல்லிட்டு யாவச்சரீரம் ஏவம் ஏவ ஏச அத்த கிருதகிருத்தியத்வ பிரிசந்தான பிரீத்தியர்த்தம் அஸ்ய ச ஸ்வயம் பிரயோஜனாய ரூபத்வாது. அதாவது தாம் கிருதகிருத்திய முதல்ல சரணாதி ஆனவன் சரணாதியான என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா
பிரீத்தியோட பெருமாளை எப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு துவயமந்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். துவயமந்திரத்தை பிரபத்திக்கு சமயத்தான் உபயோகப்படுத்தணும். அதை தான் சமாதி பண்ணிடும். ஆனா பிரபத்திக்கு அனந்தரம் அவங்களுடைய அர்த்த அதை உச்சாரணம் பண்ணி அவங்களுடைய அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அது ஸ்தோத்திரமாக இருக்கும். என்முகு ஏதச்ச அத்திர கிருதகிருத்தியத்துவ பிரதி பிரதிசந்தான பிரீத்தியர்த்தம். நம்ம கிருதகிருத்தின ஆனவங்க நாம இப்போ பெருமாட்டோட ரொம்ப பிரீத்தி உடையதா இருக்கும். அந்த பிரீத்தி எதுக்கு அப்படின்னா வேற எந்த பிரயோஜனம் அவனை அடைவதே பிரயோஜனம். அது அவனுக்கு கைங்கரியப்பட்டதே பிரயோஜனம். இதுதானே. அதனால என் முகூர்த்தம் க்ஷணம் பார்த்துட்டு கீழே பல பிரமாணங்கள் எடுத்திருக்காரு. அதாவது எந்த முகூர்த்தத்தை பகவானுக்கு தெரிஞ்சிருக்கோமோ அது ரொம்ப கஷ்டமான காலம் கூட. என் முகூர்த்தம் க்ஷணம் பார்த்து அதெல்லாம் உண்ணானால் பசியோதம் கோபாலே நமோனாலே அப்படின்னா பெரியாழ்வார் சாதிச்சிருக்க இத்தியாதி நியாயன்னு பகவத் அனுபவித்தம். அதனால இந்த பகவானுடைய அனுபவமானது அந்த பிரீத்தியா தொடர்ந்து வந்து அனுபவித்தே இருக்கும். சம்பவ சொந்த தீட்சார்த்தம். அந்த பகவான் அனுபவத்தினால உண்டாகக்கூடிய பிரீத்தி தொடர்ந்து இருக்கும். அப்புறம் நிஷித்த கர்மா, சாமி கர்மா நிர்பரத்துவ அனுசந்தான ரசானுபவம். எதுக்கு இந்த அர்த்தம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா சம்பவத்து ரெண்டு கைக்கிறது. அதே மாதிரி நிர்பரத்துவ அனுசந்தானம், அந்த அனுசந்தானம் பண்ணணும், அதை ரசிக்கணும். ரச அனுபவித்தான் நிஷித்த காமியாதி சக்கை நிமித்தம். அதுக்கப்புறம் நிஷித்த காமியங்கள், நிஷித்தமான கர்மங்கள், காமியங்கள் இவர்கள் ஆசை இல்லாத. அதாவது இங்க சதே சித்தா சதான் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு எப்பவும் இது வரக்கூடாது. இது வரக்கூடாது. என்னோட பிரிவை தொடர்ந்து இருக்கணும். அதனால கைங்கரியம் உண்டாகும். நிஷித்த கர்மாக்கள், நிஷித்தமான கர்மாக்களையும் காமிய கர்மாக்களையும் ஆசை இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக இது தொடர்ந்து செய்து வரணும். சதா இதுவும் இதம் சுபாவ அர்த்த சாஸ்திர அபிரோதேன்னு இப்படிப்பட்ட இந்த ஆசை கூட எந்த ஆசை நிஷித்த காமிய கர்மாக்கள் ஆசை வரக்கூடாது. இந்த பக்தியே தொடர்ந்து இருக்கணும். இப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ, இந்த ஆசை அதாவது சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத இருக்கும். அது நிர்மாணுடைய பிரயோஜனத்துக்காக இருக்கும், நம்முடைய பிரயோஜனத்துக்கு இருக்காது. இதம் சுபாவார்த்த சாஸ்திராப்தி அவிரோதேன்னு அந்யதா சர்வ பிரமாண விரோதா. அப்படி தன்னுடைய பிரயோஜனத்துக்காகவோ தன்னுடைய லாபத்துக்காகவோ இந்த பிரயத்தை அர்த்தானுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா இது எல்லா பிரமாணத்துக்கும் விரோதமாக வரும். அந்யதா சர்வ பிரமாண விரோதம். தஸ்ய சாவதேவ சிரம் யாவன்ன மோக்ஷே பிராரப்த மாத்திரம் முக்தத்வா அத்திர தத்துவவித்து சுகமாப்னியாத் பிராரப்தமேவ பௌத்தவ்யம் கர்ம பிரம்ம பிரம்ம விதாமபி அனாரப்த காரியே ஏவது பூர்வே தத் அவதே தர்ஷிதः பிரக்ராந்த கர்ம பலபோகோபி பிரபன்னஸ்ய யதாபிலாஷம் பிரபத்தி சரீர அவதி அபிப்பிராயனாக யாவத் சரீரபாதி. அதுக்கு மேல யாவத் சரீரபாதம் அத்தனை ஸ்ரீரங்கே சோமான்னு சொல்லப்படுறது இல்லையோ, அதுக்கு அவதாரியாக சொல்றார். ஆக இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதர விஷயங்கள் நிஷித காமியங்கள்லையும் காமிய கர்மாக்கள்லையும் ஆசை வரக்கூடாதுங்கிறதுக்காகவும்
நம்முடைய பாப்பங்கள் ஒன்று ஒன்றா குறையுது அப்படின்னு சந்தோஷப்பட்டு மோட்சத்துக்கு வரக்கூடிய காலம் சீக்கிரம் நமக்கு வருகிறது அப்படின்னு அந்த ஆசையை கொண்டு அவனையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப இந்த இந்த துவயார்த்தம் சொன்னா எது முட்டம் அப்படின்னு சொன்னா இவன் சரீரம் பண்ற இந்த சரீரம் எங்க விடணும், இந்த லோகம் தான் விடணும். ஆக இந்த பிரகிருதி மண்டலத்துல இவனுக்கு சரீரம் எத்தனை நாளைக்கு இந்த லோகத்துல இருக்கோ அது மட்டும் துவயார்த்தம் தான். அங்க போனா நிறைய பெருமாள் சாசனங்களே வேண்டியதில்லை, அவன் நேரம் அனுபவிப்பான். அதனால இந்த சரீரம் ஏன் அவ்வளவு நாள் நீடிட்டு இருக்கு அப்படின்னா பிராரப்த மாத்திரம் முக்தத்வாத்த தத்துவவித்து சுகமா புனியார் அப்படின்னு அதாவது பாஞ்சார்த்தம் சொல்லுது. பிராரப்த மாத்திரம் பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மங்களை அத்தனை இந்த லோகத்தில் முக்துவா அனுபவித்து தத்துவவித்து தத்துவத்தை அறிந்தவன் சுகம் மோசம் அனுபவத்தை ஆப்னியாத் அடைவான். அதனால இந்த சரீரமானது கர்மாக்களை மொத்தத்தையும் அனுபவிச்ச பிற்பாடுதான் இவன் இந்த சரீரத்தை விட்டு மோட்சத்துக்கு போக முடியும். அதனால இவனுக்கு எந்த கர்மா, பிராரப்த கர்மா. ஏன்னா இதர பாவங்கள்லாம் போயிடுது. பலன் கொடு இந்த சரீரத்துல இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாவங்கள் இருக்கோ அந்த பாவத்தினுடைய எஞ்சிய பலன்களை அனுபவிச்சுட்டு சரீரம் அப்புறம் அனுபவம். அப்புறம் அதுக்கப்புறம் கர்ம பிரம்ம விதானபி அப்படிங்கிறது. அப்புறம் பிராரப்த மாத்திரம் பாஞ்சராத்திரே பிராரப்தமேவ போக்தவ்யம் கர்ம பிரம்ம விதானபி அப்படின்னு ஒரு அதுவும் பாஞ்சராத்திர. கர்ம பிரம்ம விதானபி பரபிரம்மத்தை அறிந்தவர்களாயினும் பிராரப்தமேவ பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மங்களே போக்தவ்யம் அனுபவிக்கத்தக்கவைகள். இது என்ன சொல்றதுன்னா இந்த சரீரவாத சமயத்து சொல்லியிருக்கு. எப்போ இந்த சரீரம் போகும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு பிரமாணங்கள் சாய்க்கிற எல்லா பிரமாணம் என்ன சொல்றதுன்னா பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாவை அனுபவிச்ச பிற்பாடுதான் இந்த சரீரம் போகும் அப்படின்றதுக்கு இவ்வளவு எடுக்க. அதான் கர்ம பிரம்மம் இல்லாம பரபிரம்மத்தை அறிஞர்களானாலும் சாரத்துமே பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மங்களை போக்தவ்யம் அனுபவிக்க வேண்டியது. அப்புறம் சாரீரிக சூத்திரம், அது என்ன சூத்திரம் அப்படின்னு சொன்னா ஆனாரப்த காரியே ஏவ ஏவது பூர்வே தது அவதேகே அப்படின்னு 4வது அத்தியாயத்தை முதல் பாத்திரத்துல 15வது சூத்திரம். பூர்வே முன் செய்த புண்ணிய பாபங்கள் அனாரப்த காரியே ஏவ ஆரம்பிக்கப்படாத காரியத்தை உடையவனே வித்தைதான் தது அவதேகே சரீரநாசத்தை எல்லையாக சொல்லி இருப்பதால். அதனால முன்பண்ண பாபங்கள்லாம் அனாரப்த காரியேவ வித்தையினாலே நசிக்கிறது. அதாவது அது சரீரநாசத்தை எல்லையா கொண்டு சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. தர்ஷிதா பிரக்ராந்த கர்மபல லோகேபி பிரபஞ்சஸ்ய யதா அபிலாஷம் பிரபத்தி உற்பத்தி சரீர அவதி அபிப்பிராயமாக யாவத் சரீர பாதம் இது. சரி, அதான் இதுக்கு மேல இதனுடைய விவரணத்தை இன்னும் அடுத்த வாரம், அதாவது நாளைக்கு சனிக்கிழமை நான் சஞ்சாரத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அங்கே போய் நான் விட்டு திங்கட்கிழமை நான் கார்த்தாலும் தெரியப்படுத்துறேன். கல்யாணம் தான் 2 பெருமாள், அது நான் தெரியப்படுத்துறேன். கவிதா சிம்ஹாய கல்யாணம் உலகாதே. அதனால சனி ஞாயிறு காலக்ஷேபம் இல்லை. கல்யாணம் ஸ்ரீமதே ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ வேதாந்த மகாதேவன் ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாரிய மகாதேசன் ஸ்ரீமதே श्री लक्ष्मी पादगा श्री नारायण श्रीदेवी मातृ श्री कृष्णवारी महादेव श्रीदेव रंगनायेन्द्र महादेशाय नमः।